ராஜீவ் ஹோம்குக் இந்த லிங்கை கிளிக் பண்ணி வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் ஸ்டார்டிங்கில் பாருங்கள் மட்டன் பரட்டல் எப்படி செஞ்சுருக்கலாம். இது வந்து கிரேவியாக ஊற்றி சப்பரமாக இருக்காது, அப்படியே சாரில் போட்டு விரவி சப்பரமாக இருக்கும். இந்த கறி பீஸ்லாம் அப்படி எடுத்து சப்பரமாக தான் இருக்கும். இது அப்படியே ஒரு பவுலில் கூட சாப்பிட்லாம், ஸ்பூன் போட்டு சாப்பிட்லாம். டேஸ்ட் அது அந்தளவுக்கு நல்லா தான் இருக்கும். இது கூட கேப்சிகன் வந்து ஆட் பண்ணவங்க சேர்த்துக்கலாம். கடைசியில் வந்து கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா ரெடி ஆயிரும். இப்படி வந்து மட்டன் வந்து இப்போ பர்கர் செஞ்சு வச்சுக்கோங்களேன். ப்ரெட் வாங்கி அதை சாண்ட்விச் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம், பர்கர் மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட் வந்து அந்த பீஸ் வந்து உள்ளே வச்சு சாப்பிட்றோம். அதுக்கு வந்து இதெல்லாம் வந்து கரெக்டான சாப்பாடாக இருக்கும் இந்த மட்டன் பர்கர். எப்போ பார்த்தாலும் சோறு குழம்பு இந்த மாதிரி சாப்பிடாம இந்த மாதிரி ப்ரெட்டோட சாப்பிட்ற மாதிரி விரும்புகிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப வந்து அருமையான உணவுனா இந்த மட்டன் பரட்டல். அந்த மாதிரி செஞ்சு காட்டிகிட்டு இருக்கேன். இந்த காரமில்ல பச்சை மிளகாய் போகிற ஒன்றை குறைச்சிட்டு கேப்சிகன் போட்டு வச்சுங்களேன், அந்த ப்ரெட்டோட சாப்பிட்றதுக்கு பர்கர் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அது கூட வந்து சீஸ் எல்லாம் ஆட் பண்ணி தனியாக வந்து டோஸ்ட் பண்ணி சாப்பிடணும். டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மட்டன் பீஸ் வந்து இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக கூட கட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு வற்றினோன்னே சேர்த்துடலாம். எனவே மட்டன் நாட்டுக்கோழிலாம் வைக்கும்போது அந்த தண்ணி வந்து கிரேவிக்கு கீழே ஊற்றக்கூடாது, தண்ணி அதிகமாக போச்சுன்னு அதை வற்ற வச்சு இப்படி சேர்த்துக்கணும். நல்லா சுருளை விட்டு ஆஃப் பண்ணி விட்டுலாம். அந்த மாதிரி இந்த மாதிரி பாத்திரத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி வந்து மரக்கரண்டி யூஸ் பண்ணும்போது நம்ம வந்து நல்லா கிண்டலாம். உப்புலாம் போதும் பார்த்துக்கலாம். பார்க்கவே சாப்பிட தூண்டக்கூடிய மட்டன் பர்கர் ரெடி ஆயிடுச்சு.